ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எறா பாவக்காய் வறுவல் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வேண்டிய பொருட்கள் எறா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பாவக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல எறா, பாவக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. டக்குன்னு செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இவ்வளோதான். கிளறி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்ச நாள் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் இதை அப்படியே கொட்டி அப்படியே நீங்கள் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கினே இருக்கணும். வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா சுண்டுற வரைக்கும் செய்யுங்க. ஒரு 20 நிமிஷம் வறுத்திங்கனாக்கா சரியாயிடும். இது கூட நீங்கள் வேணுன்னா கலர் வேணும்னாக்கா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கடைசியாக இறக்கக்குள்ள கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய், வாழைக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் எறா கூட போட்டு வறுத்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும். கறிவேப்பிலை பொடி இருந்துச்சுனாக்கா கடைசியாக தூவி இறக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கறிவேப்பிலை நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கடைசியாக தூவி இறக்கக்குள்ள நல்லா வாசனையாக இருக்கும். இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இதை அப்படியே விட்டுடாதீங்க. இதில் கொஞ்சம் சாதம் போட்டு பரட்டி சாப்பிடுங்க. நம்ம அம்மா வீட்டில் சாப்பிட்டேங்க எனக்கு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.